குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவெளியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது லெவல் 3 பார்த்துட்டு வரோம். இந்த லெவல் 3ல் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இந்த ஆசனங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். உடல் ஏதாவது ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கு அடுத்து நம்ம முதிரைகள் கொடுக்குறோம், அந்த முதிரைகளை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். இப்போ ப்ரெஷர் இருக்கக்கூடாது, இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கணும், முதுகு தண்டுவடத்தில் எதுவும் ஆப்ரேஷன் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லாதவர்கள் இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், குடலிறக்கம், அந்த ஹிரண்யான்னு சொல்கிற மாதிரி அது வராமல் தடுக்கக்கூடிய ஆசனங்கள், சிறுகுடல் பெருங்குடலை திடப்படுத்தக்கூடிய ஆசனங்கள், சிறுநீரக பையை நன்றாக திடப்படுத்தக்கூடிய ஆசனங்கள். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக தொற்று, அதே மாதிரி குடலிறக்கம். உடனே என்ன பண்ணுறோம், நம்ம எந்த பயிற்சியும் செய்யாதனால தான் அந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்னு போகும்போது அந்த குடல் இறக்கம்னு வரும்போது அந்த குடலை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நிலை ஏற்படுகின்றது. இறைவன் கொடுத்த அந்த உடல் உள்ளுறுப்புகள் அவை அனைத்தையுமே பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கணும். அந்த உறுப்புகள் எல்லாம் நம்ம உடம்புல கடைசி வரைக்கும் அதனுடைய பணிகளை செய்வதற்கு தான் மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அழகாக அஷ்டாங்க யோகத்தில் உடலை திடப்படுத்தக்கூடிய, மனதை செம்மைப்படுத்தக்கூடிய ஆசனங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆசனங்கள் உடலை மட்டும் திடப்படுத்தலை, மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸை நீக்குகின்றது, எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்முக எண்ணங்களை கொடுக்கின்றது. இவ்வளவு அற்புத பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த ஆசனம், அதனை தொடர்ந்து வருகின்ற முதிரைகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது நௌகாசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ நவாசன நிலை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல பொறுமையாக படுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக 2 கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள், பேலன்ஸ் கால் பிடிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கால் பிடிக்காமல் 2 கை மட்டும் மேலே அந்த மாதிரி ரைஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ 2 கால் ரைஸ் பண்ணிவிட்டு 2 கையும் அந்த காலுக்கு கீழே கும்பிட்டுக்கிடுறாங்க. பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல 2 கால் பிடிச்சிக்கோங்க மெதுவாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ அப்படியே 2 கை மட்டும் மேலே உயர்த்திக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ 2 கால் ரைஸ் பண்ணிவிட்டு 2 கையும் காலுக்கு கீழே கும்பிட்டுக்கிடுறாங்க பொறுமையாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஆசனம் பச்சிமோதாசனம் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. நார்மல் பிரீத்திங்கில் முதல்ல பண்ணுங்கள். கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். பிரீத்திங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட். இப்போ சுகாசனத்தில் மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ருத்ர முத்திரை பண்ண போகிறாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல், பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. பெருவிரலால் மோதிரல் முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல், பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேரம் வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ருத்ர முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல், பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். குடலிறக்கம் இந்த முத்திரையின் மூலமாக சரியாகுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல், பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த முத்திரை பண்ணாலே போகிறோம். முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவரல் 2 நேரம் வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ருத்ர முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல், பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை இப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம், அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 30 முதல் 60 வினாடிகள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே மணிபூரக மையத்திலே கூர்ந்து தியானிக்கவும். இந்த முத்திரைகளோடு சேர்ந்து உணவிலும் நாம் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கணும். பசிக்கின்ற பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. மாதுளம்பழம் வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாழைப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். காலை எழக்கூடிய நேரம் 4லிருந்து 5 மணிக்குள்ளே, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணி டு 10 மணிக்குள்ளே.
அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. சாப்பிடும்போது யாரிடம் பேச வேண்டாம், செல்ஃபோன் பார்க்க வேண்டாம், டிவி பார்க்க வேண்டாம், புக்கு படிக்க வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இது லெவல் 3ல் இன்னும் நம்ம நிறைய யோகாசனங்கள், முதிரைகளை வரக்கூடிய பகுதிகளில் காண உள்ளோம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.